இது என்னோட சாவுக்கு நானே கழுத்து போடுற மாதிரி. என்ன பண்ணிட்டு இருக்க? மழையோட விளையாடிட்டு இருக்கேன். மழையோட விளையாடுறியா? சரி வா. அது அது வந்து ஏய் சந்தோஷ், என்ன பண்ற நீ? ஹே லூசு, பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணு மழையில் நனைஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? ஜலதோஷம் பிடிக்கும். பிடிக்கட்டும். ஏய், உனக்கு ஜலதோஷம் பிடிச்சா பரவாயில்ல, உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற என் குட்டி பாப்பாவுக்கும் ஜலதோஷம் பிடிக்கும்ல, அதனால இங்க நிக்காத. நான் இங்கதான் நிப்பேன். ஏன் இப்படிலாம் பண்ற? எப்படி பண்ற? மழையில் நனையிறது வேண்டாம்ல. எனக்கு மழை வேணும். ஏய், குளிர் காத்து உன் உடம்புக்கு ஒத்துக்காது. எனக்கு இந்த உலகத்திலே பிடிச்சது இந்த மழை தான். எனக்கு இந்த உலகத்துல பிடிச்சது நீ மட்டும்தான். அப்படியா? நிஜமாவா? ஆமாடி. உன் மேல மழை அடிச்சாலும் எனக்கு பிடிக்காது, வெயில் அடிச்சாலும் எனக்கு பிடிக்காது. பா, என்ன ஐஸ் வைக்கிற? இத பாரு செல்வி, உன்னை பொத்தி பொத்தி பார்த்துட்டு இருக்கேன். நீ இப்படி ஜில்லுன்னு அடிக்கிற காத்துலயும் மழையிலயும் வந்து நிக்கிற. என் மனசு தாங்கல. நீ செய்யறது நியாயமா? நீயே சொல்லு. இங்க பாரு சந்தோஷ், மழை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கே தெரியும். அதை போய் ரசிக்க கூடாதுங்கிற, இது உனக்கே நியாயமா இருக்கா? நீயே சொல்லு. சரி, மழை ரசி. உன்னை யார் வேண்டான்னு சொன்னா? ஆனா மங்கி குல்லா போட்டுக்கோ, ஸ்வெட்டர் போட்டுக்கோ, இதெல்லாம் உனக்காக தான் நான் வாங்கி வச்சிருக்கேன். தயவு செஞ்சு நான் சொன்ன பேச்ச கேளு. கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன்? கேட்கவே மாட்டேன். அப்போ நான் சொல்ற பேச்ச நீ கேட்க மாட்ட? ஆமா, மழை விஷயத்துல மட்டும் யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன். அப்படியா? அப்ப நானும் கேட்க மாட்டேன். என்ன கேட்க மாட்டேன்? மழை வந்தா ஐயாவுக்கு மூடு மாறும், தெரியும்ல? ஆமா, நீயும் நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிற. அப்ப நான் மட்டும் நீ சொல்ற பேச்ச எது கேட்கணும்? சந்தோஷ், இப்ப நீ என்ன சொல்ல வர? வடி 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 கியூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. அப்பா சாமி, என்ன ஆளை விடுப்பா. இந்த மழையும் வேணாம், எனக்கு ஒண்ணும் வேணாம், நான் போறேன். நான் பாட்டுக்கு ஒழுங்கா தானே இருந்தேன். நீ பாட்டுக்கு இந்த கோல்டு ஃபிஷ் கண்ணால என்ன உத்து உத்து பார்த்து என் மனசுக்கு எடுத்துட்டு இப்ப நீ பாட்டுக்கு போனேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? யாரு? நான் மனசுக்கு எடுத்தனா? நல்லா இருக்கே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கா நான் சொல்ற பேச்ச கேளு, இல்ல நீ எங்க போனாலும் நான் விட மாட்டேன். அதையும் பாப்போம். சந்தோஷ், வேணா, சொன்னா கேளு, கிட்ட வராத. நான் வருவேன். வேணா சந்தோஷ், சொன்னா கேளு. கேட்க முடியாது. போடா. ஏய், எங்கடி போற? மாமா தான் இங்க இருக்கேன்ல. விடு சந்தோஷ், ப்ளீஸ். ஒன்ன அப்படியே. வேண்டாம் சந்தோஷ். இப்பதான் நீ எப்பண்டாட்டி. சந்தோஷ், ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ஆமாடி. சந்தோஷ், இது மாயா குரல் தானே? ஆமா. என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியலையே. வா சந்தோஷ், போய் பார்க்கலாம். போலாம். மாயா, 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 என்னாச்சு? மாயா, என்னாச்சு மாயா? மாயா, 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 என்ன பண்ணுது மாயா? என்னடா? என்னாச்சுன்னு தெரியல பாட்டி. மாயா, மாயா, என்ன மாயா? மாயா, எப்போதுல நம்ம வலிக்குது. மாயா, மாயா கொஞ்சம் பொறுத்துக்கமா. சந்தோஷ், கொஞ்சம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. மாயா,
மாயா கொஞ்சம் பொறுத்துக்கோ, டாக்டர் வந்துருவாரு. இருமா இரு நீ தள்ளி இப்படி வா, நான் பாக்குறேன். என்னடா என்ன ஒண்ணு இல்லம்மா. என்னாச்சு பாட்டி? செல்வி நீ முதல்ல கொஞ்சம் வெளியில போயிரு. வெளியில போன்னு சொல்றேன். பாட்டி கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் இங்கே இருக்கேன் பாட்டி. மாயா, ஐயோ கொஞ்சம் வெளியில போன்னு சொல்றேன்ல, கேளுமா. கொஞ்சம் வெளியில போ. வெளியில போ. மாயாவுக்கு என்ன ஆச்சு? செல்வி அதெல்லாம் ஒண்ணு இல்ல. போயேமா, நாங்க ஒண்ணு இல்ல. பாட்டி மாயாக்கு ஒண்ணும் ஆகாது இல்ல? எதுவும் ஆகாதுமா, அதான் நான் சொல்றேன்ல, நீ வெளியில போ. முதல்ல வெளியில போ வெளியில. இருமா இரு ஒண்ணும் இல்ல, பயப்படாத. இருமா, அழாத கொஞ்சம் பொறுத்துக்க. ஒண்ணும் இல்லம்மா, அழாத கொஞ்சம் பொறுத்துக்க. செல்வி போன்னு சொல்றேன்ல, வெளியில போ. சந்தோஷ், டாக்டருக்கு கால் பண்ணிட்டியா? இல்ல செல்வி, லைனே போக மாட்டேங்குது, சிக்னலே இல்ல. உனக்கு கரெக்டா எங்க வலிக்குதுன்னு சொல்ல. இங்கயா இந்த இடத்துலயா? இங்கயா? ஒண்ணு இல்ல. குழந்தை தலை இறங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். என்னமா சொல்றீங்க? ஒண்ணு இல்ல கண்ணு, குழந்தை நல்லாதான் இருக்கு, அதனால எந்த ஆபத்தும் இல்ல. நீ சும்மா பயப்படாத, இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறதா. நீ கொஞ்சம் வலிய பொறுத்துக்க, நான் சரி பண்ணிடுறேன். இல்ல சரியா போச்சு. செல்வி, இதெல்லாம் பார்க்கறதுக்கு உனக்கு ஒரு மாதிரி இல்ல? நீ போ, அவங்க பாத்துக்கட்டும். இல்ல சந்தோஷ், என்னால போக முடியாது. கொஞ்சம் இரு. அம்மாடி நீ போய் சுடுதண்ணி எடுத்துட்டு வா. சரி, அப்படியே நாமக்கிட்டே எடுத்துட்டு வந்துரு. என்ன? ஒண்ணு இல்ல. சரி பண்ணிடலாம். செல்வி, இதெல்லாம் பார்த்து உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. வா போலாம், வா. இல்ல சுமதி சீக்கிரம் வா. இந்த அம்மா கொடு. கடவுளே, குழந்தைக்கு ஒண்ணும் ஆக கூடாது. ஒண்ணு இல்ல. இந்த இத பிடி. சரியா போச்சு. அவ்வளவுதான்மா. இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல, என் குழந்தைக்கு. உனக்கும் ஒண்ணு இல்ல, உன் குழந்தைக்கும் ஒண்ணு இல்ல. உன் குழந்தை நல்லா இருக்கு, கவலைப்படாத. ரொம்ப நன்றி கடவுளே. அம்மா, மாயா எப்படிமா இருக்கா? இப்ப பரவாயில்ல பாட்டி, அவளுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? அவளும் நல்லா இருக்கா, அவ குழந்தையும் நல்லா இருக்கு. பாட்டி, நான் அவளை கிட்ட போய் பார்க்கட்டுமா? செல்வி, இப்பதாம்மா வலி குறைஞ்சு மயக்கத்துல தூங்கிட்டு இருக்காம்மா. பாவம் பாட்டி, அவ கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு வளகாப்புன்னு சடங்கு நடத்துறதே இந்த மாதிரி எசகு பசகா வலி வராம இருக்கிறதுக்கு தாமா. அதுவும் ஒரு வகையில திருஷ்டி கழிக்கிறதாமா. பெத்தவங்க கூட இருந்தா இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன பண்றது, இவன் நேரம் பாவம். செல்வி, மாயா கொஞ்ச நேரம் தூங்கட்டும், வா நம்ம போலாம். இல்லம்மா, நீங்க போங்க, நான் வரேன். கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு வளகாப்புன்னு சடங்கு நடத்துறதே இந்த மாதிரி எசகு பசகா வலி வராம இருக்கிறதுக்கு தாமா. அதுவும் ஒரு வகையில திருஷ்டி கழிக்கிறதாமா. மாயாவுக்கு நாம ஒரு வளகாப்பு நடத்தணும். டேய், எதுக்கு நம்மள வர சொன்னாங்க? தெரியலடா, வெயிட் பண்ணி தான் பாப்போமே. இந்தாங்க தம்பி, பால் பாயசம் எடுத்துக்கோங்க. ஐயோ,
முந்திரி ஏலக்கான்னு பால் பாயசம் வாசனையே மூக்க தொலைக்கிறதே. என்ன விஷயம் ஆண்டி, திடீர்னு பால் பாயசம்லாம் கொடுக்குறீங்க? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தம்பி. அதான் உங்களுக்கு பால் பாயசம் செஞ்சு கொடுத்தேன். ஆண்டி, உங்க சந்தோஷத்துல எங்களையும் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு எங்களுக்கு பாயசம்லாம் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டி. பின்ன என்னப்பா, என் துக்கத்துல கூட இருந்தது நீங்க மட்டும் தானே. உங்களுக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? பாரா அக்கா, அது என்ன சிரிப்பு பாரா, சும்மா சிலரைய சிதற விட்ட மாதிரி. போங்க தம்பி, சும்மா சும்மா என்ன புகழ்ந்துகிட்டே இருக்கிறீங்க. சரி ஆண்டி, இந்த சந்தோஷத்துக்குலாம் என்ன காரணம்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. நீங்க கேட்கவே இல்லையே. அக்கா, நான் கேட்டாதான் நீங்க சொல்லுவேல, நீங்களா சொல்ல மாட்டேங்களா? அப்புறம் அக்கா தம்பி வருவாளா, அவ்வளவுதானே? நாங்க 2 பேரும் உங்க வீட்டு புள்ள இல்லையா? ஐயோ, அப்படி இல்ல தம்பி. எனக்கு சந்தோஷத்துல காலையில இருந்து பேச்சே வரல. கையில அவளோட விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்த உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என் வீட்டுல என்ன நடக்குதுன்னு என்னால நம்பவே முடியலப்பா. என்ன ஆண்டி, கையல் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டாங்களா? ஆமா தம்பி. நாம அன்னைக்கு கையில விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டா மட்டும்தான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு பேசிக்கிட்டு இருந்தோம்ல. ஆமா ஆண்டி. நீங்க பேசின வாய் முகூர்த்தம் உடனே பழிச்சிருச்சு தம்பி. நம்ப முடியலடா. என்னாலும் நம்ப முடியலடா. அக்கா, கையல் தானாவே விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டாளா? அத ஏன்பா கேக்குற? இந்த பத்திரம் 3 மாசமா என் வீட்டுல தான் தூங்கின்னு இருந்துச்சு. இன்னைக்கு எடுத்து போட மாட்டாளா, நாளைக்கு எடுத்து போட மாட்டாளான்னு நான் தினம் அந்த ஆண்டவனை வேண்டிக்கின்னு இருந்தேன். ஏதோ அந்த தெய்வம் உங்க ரூபத்துல வந்து எனக்கு ஆறுதல் சொல்லுச்சு. இப்போ அவ போட்ட இந்த கையெழுத்துனால என் பொண்ணு இழந்த அவ வாழ்க்கை அவளுக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி இருக்கு. நான் சொல்லலடா, கையல் ரொம்ப படிச்ச பொண்ணு, அறிவாளி, அவங்க அம்மா பேச்சதான் கேட்பாங்கன்னு நான் அப்பவே சொல்லல. சொன்னா டேய் பாருடா, பெத்த தாயோட பேச்சு கேட்டா எல்லாமே நல்லா தாண்டா நடக்கும். கடவுள் இருக்காங்க, கடவுள் இருக்கான். அக்கா, இனி கையல் வாழ்க்கை எவ்வளவு பிரகாசமா இருக்க போது நீங்களே பாருங்களேன். ஆமாப்பா, இதுக்கு மேல நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். என்ன ஆண்டி? கையலோட படிப்புக்கும் அறிவுக்கும் ஏத்த மாதிரி அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி வைக்கணும். அந்த கடவுள் தான் என் வருங்கால மருமகனை என் கண்ணுல காட்டணும். ஆண்டி, கூடிய சீக்கிரம் உங்க வருங்கால மாப்பிள்ளைய உங்க கண்ணு முன்னாடி நிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு ஆண்டி. நிஜமாவா தம்பி சொல்றீங்க? ஆண்டி, நாங்க எதுக்கு ஆண்டி இருக்கிறோம்? ராமருக்கு அணில் மாதிரி உங்களுக்கு உதவி செய்ய தானே நாங்க இருக்கோம். இனிமே நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. இனிமே தான் உங்க பொண்ணு வாழ்க்கையில புது வசந்தம் பிறக்க போகுது. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ஆண்டி. ஐயோ, நல்ல நல்ல வார்த்தைகளா சொல்றீங்களா தம்பி? எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க எதுவும் பண்ண வேணாம். இனிமே நடக்க போறத மட்டும் பாருங்க. கையலோட கல்யாணம் சும்மா பிரம்மாண்டமா, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு சும்மா தடபுடல நடக்க போது பாருங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி, ரொம்ப சந்தோஷம். உங்க வாய்க்கு சக்கரை போடணும். அக்கா, அதான் பாயசமே இருக்காக்கா. இவெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டான்னா ஒரே கல்ப்ல அடிப்பான். என்னது? அது உங்க சந்தோஷம் தான் எப்பவுமே என்னோட சந்தோஷம்ன்றத அவன் அப்படி சொல்றான் இல்லடா. தம்பிக்கு எப்பவுமே தமாசுதான். சரிப்பா, நான் மதியம் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வரேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. அப்ப நான் வரேன் ஆண்டி. வாங்கப்பா. நீயும் சாப்பிட்டு செல்வி. நீ சாப்பிட்டு சந்தோஷ், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ப்ளீஸ் பாட்டி, சொல்லு. எதுக்கு கண்ணு நமக்கு இந்த தேவையில்லாத வேலை? பாட்டி, இப்படி சொன்னா எப்படி? ஏய், உன் நல்லதுக்காக தானடி சொல்றோம். ஆமா கண்ணு, சொன்னா கேளு. என்ன விஷயம்? மாயாவுக்கு வயிற்று வலி வந்ததுல அதை நாங்களே கை வைத்தியம் பண்ணி சரி பண்ணிட்டோம். இருந்தாலும் ஒரு தடவை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போலாமான்னு கேக்குறா. வேற ஒண்ணும் இல்லப்பா. பாட்டி, சொல்லுங்க மாப்ள. அவளுக்கு வயிற்று வலி குணமாயிடுச்சுல்ல? அது நேத்தே சரியாயிடுச்சுப்பா. இப்ப அவ நல்லாதான் இருக்கா. அப்புறம் எதுக்கு மறுபடியும் அவளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? சாப்பிட வந்தா சாப்பிட்ற வேலையை மட்டும் பார்க்கணும். அதை விட்டுட்டு கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்க வேண்டான்னு அவகிட்ட நல்லா எடுத்து சொல்லுங்க பாட்டி. அதான் மாப்பிள்ள நானும் சொல்றேன். இவளும் ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. அத கொஞ்சம் கூட யோசிக்காம வீணா அவளை பத்தியே கவலைப்பட்டு இருக்கா. புள்ளத்தாச்சு பொண்ணு பாரத்தை சுமக்க கூடாதுன்னு சொன்னா எங்க கேக்குறா? மா,
கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அவ ஒன்னும் இங்க யாருக்கும் பாரம் இல்ல. அவ இந்த வீட்டிலே பிறந்து வளர்ந்த பொண்ணு. இப்ப அவ நிலைமை அப்படி இருக்கு. நல்லா வாழ்ந்தவங்க கீழே விழுந்தா அந்த வேதனை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. போது நிறுத்து. நானும் பார்த்துட்டே இருக்கேன். உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அவங்க ஆளுகளே அவளை வீட்டை விட்டு துரத்துனதுனாலதான் தங்கறதுக்கு இந்த வீட்டுல இடம் கொடுத்தோம். அதுவும் நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக. அவ என்னடான்னா நம்மள பயமுறுத்துறதுக்கு திடீர்னு கையெடுத்துக்கிறா, திடீர்னு வயிற்று வலின்னு துடிக்கிறா. அவளால தினமும் நமக்கு தலைவலி ஏறிட்டே போகுது. அது உனக்கு புரியுதா இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு செல்வி. இன்னைக்கே அவ கூட 24 மணி நேரமும் ஃபுல்லா அவளை பாத்துக்கிற மாதிரி ஒரு வேலைக்காரியை ஏற்பாடு பண்ணு. ஆனா நீ இனிமே அவளை பார்த்து கூடாது. இது என் மேல இருக்கிற அக்கறையில சொல்றியா, இல்ல நான் அவளை கவனிச்சுக்கிறேங்கிற ஆதங்கத்துல சொல்றியா? செல்வி கண்ணு, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? பாட்டி நீங்க அமைதியா இருங்க. நான் அவர்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும். சொல்லு சந்தோஷ், இது வரைக்கும் என்னால உனக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்திருக்கா? இல்ல என் செயலால நீ எங்கேயாவது தலை குனிஞ்சிருக்கியா? நான் அப்படி சொல்ல வரல செல்வி. உன்னோட இறக்கத்தை தகுதியானவங்க கிட்ட காட்டு, அதைத்தான் சொல்ல வரேன். தகுதியானவங்க கிட்ட மட்டும் அன்பை காட்டினா அதுக்கு பேர் இறக்கம் இல்ல சந்தோஷ், போலியான நடிப்பு. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? நீ வசதியா வளர்ந்துட்ட சந்தோஷ். உனக்கு இல்லாதவங்களோட வலி தெரியாது. அது உனக்கு சொன்னாலும் புரியாது. அது உன்னோட தப்பு இல்ல, நீ வளர்ந்த விதம் அப்படி. அவ நம்ம மனசை எவ்வளவு புண்படுத்தினாலோ அதே அளவுக்கு நாமளும் அவ மனசை புண்படுத்திட்டோம். நீ சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு சந்தோஷ். அது நமக்கும் பொருந்தும்ல. நீ அன்போட மதிப்பை பத்தி பேசிட்டு இருக்க, நான் துரோகத்தோட வலியை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் இப்ப பிரச்சனையே. பிரச்சனை அது இல்ல சந்தோஷ். மன்னிச்சிருன்னு அவ வாயை விட்டு கேட்டுட்டா. இதுக்கு மேலயும் நம்ம அவ மேல கோவப்படுறதுல என்ன இருக்கு? இன்னும் ஏன் நீ அவளை எதிரியாவே பாக்குற? உனக்கு என்ன பைத்தியமா? அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்க? மா, இதெல்லாம் நீங்க அவளுக்கு எடுத்து சொல்ல மாட்டீங்களா? செல்வி, இப்ப இந்த பிரச்சனை ரொம்ப முக்கியமா? மாப்பிள்ள சாப்பிட்டு இருக்காருல, வா அப்புறமா பேசிக்கலாம். அம்மாடி, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். நீ முதல்ல உள்ள வா. எனக்கு கொஞ்சம் தனியா விடுறீங்களா? அவர்கிட்ட இந்த விஷயத்த நான் இப்பவே பேசி ஆகணும். ஏ செல்வி, மா சொன்ன புரிஞ்சுக்கோங்க, போங்க. சரி போ. செல்வி, இப்ப எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அவளாச்சு, அவ குழந்தையாச்சு. அவ எக்கேடோ கெட்டு போறா. உனக்கு என்ன வந்துச்சு? விட்டு தொலையேன். முடியாது சந்தோஷ். நில்லு சந்தோஷ். அவ நேத்து வலியால துடிச்சத நீ பாத்துருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும். அவ உன்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறதுக்கு என் கால்ல விழாத குறையா கெஞ்சினத நீ பாத்திருந்தா இப்படி எல்லாம் பேசியிருக்க மாட்டேன். தினம் தினம் அவ அழுதுட்டு இருக்கா சந்தோஷ். செல்வி, இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ற? இந்த மாதிரி அழுகையும் புலம்பலமா அவ வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சுன்னா அவ குழந்தை நல்லபடியா பிறக்காது சந்தோஷ். ஏற்கனவே எல்லாரோட சாபத்தையும் அவ வாங்கிட்டா. போதாததுக்கு நாமளும் இப்படி கோவப்பட்டா அந்த ஜீவனை நாமளே அழிச்ச மாதிரி ஆயிடும். கடைசியில அவளோட நிலைமைக்கு நாம தான் காரணம்னு சொல்ல வரியா? ஐயோ சந்தோஷ், அப்படியெல்லாம் இல்ல. அன்பும் அரவணைப்பும் தேவைப்படுற நேரத்துல நாம அவளை வெறுத்து ஒதுக்க வேண்டான்னு தான் சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து அவளை வாழ்த்தினாதான் அவளுக்கு நல்லது நடக்கும். அவளோட குழந்தை ஒரு பாவத்தோட சின்னமா மாறிடக்கூடாது. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியல. இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற? சந்தோஷ், ஒருத்திக்கு தங்குறதுக்கு இடமும் பாதுகாப்பும் மட்டும் கொடுத்தா போதுமா? வேற என்ன செய்யணும்? அவளுக்கு முக்கியமானது நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட ஆசீர்வாதமும். அதுக்கு அதுக்கு நான் இப்போ ஒரு ஏற்பாடு பண்ணலான் இருக்கேன். என்ன ஏற்பாடு பண்ண போற? மாயாவுக்கு வளகாப்பு பண்ணலான்னு. என்னது? அவளுக்கு வளகாப்பா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா செல்வி? உன் வளகாப்பையும் நிறுத்த பார்த்தவ அவளுக்கு போய். மாயா பொண்ணு கூட பாவம் தாண்டி. அவளுக்கும் காலகாலத்துல ஒரு வளகாப்பு நடந்திருந்தா குழந்தை நல்லபடியா பிறக்கும்ல. அதுக்கு மாப்பிள்ள ஒத்துக்கணுமேமா. சந்தோஷ், நீ கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் மேல நியாயம்னு ஒண்ணு இருக்கு. அவ வயித்துல வளர்றது உன்னோட குழந்தை. அவளுக்காக இல்லைனாலும்
உன் குழந்தையோட நல்லதுக்காகவாது நாம இதை செஞ்சுதான் ஆகணும். ப்ளீஸ் சந்தோஷ், இதுக்கு மேல நான் உன்னை எதுக்காகவும் வற்புறுத்த மாட்டேன். தயவு செஞ்சு இதுக்கு மட்டும் ஒத்துக்கோ சந்தோஷ். இதை பார், மாயாவால அதிகமா பாதிக்கப்பட்டது என்னை விட நீதான். நீ அவளை மன்னிச்சிட்ட, என்னால் அவளை மன்னிக்க முடியல, முடியவும் முடியாது. ஆனா இது வரைக்கும் நீ கேட்டு நான் மறுத்தது கிடையாது. உனக்கு நீ செய்யறதெல்லாம் சரின்னு பட்டுச்சுன்னா அதையே செய். இந்த வழகாப்பு தான் உன் மனசுக்கு நிம்மதி தரும்னா உன் இஷ்டப்படியே செய். அதில் நான் தலையிட மாட்டேன்.